நம்ம எய்ம் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்ம பேஷண்ட்ஸோட ட்ரஸ்ட்டு சம்பாதிக்கணும் அப்படின்றத என் மனசில் வச்சு நான் ஆரம்பித்தேன். நான் ரொம்ப நார்மலாக சிங்கிள் சேர் ஒரு சின்ன கிளினிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2 பிரான்ச் வச்சுருக்கேன். ஒன்று கோரம்பக்கமில், ஒன்று வலசரவாக்கமில். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்குறது என்ன விஷயம், சொத்தப்பல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. செயற்கை பல் நிபுணர் 2010 கோடம்பாக்கமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என் மனசில் இருந்தது 2 விஷயந்தான். நம்ம எய்ம் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்ம பேஷண்ட்ஸோட ட்ரஸ்ட்டு சம்பாதிக்கணும் அப்படின்றத என் மனசில் வச்சு நான் ஆரம்பித்தேன் என் கிளினிக்கு. ட்ரஸ்ட்டு அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு உண்மையாக இருந்திருக்கு. இன்னொன்று, நம்ம ஒரு குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களோட ட்ரஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றது. 2வது விஷயம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். எய்தர் நம்ம கிளினிக்கில் இருக்க செக்டர்லேயோ இல்லை என்னோடய நாலேஜ்லேயோ ஏதாவது ஒன்று அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது என் மனசில் வச்சு ஆரம்பித்தேன். இப்போ 15 வருஷத்தில் நான் ரொம்ப நார்மலாக சிங்கிள் சேர் வச்சு சின்ன கிளினிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2 பிரான்ச் வச்சுருக்கேன். ஒன்று கோடம்பாக்கமில், ஒன்று வலசரவாக்கமில். அதுக்கு காரணம் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண ட்ரஸ்ட்டு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த புதிய வணிகம் பப்ளிகேஷன் அப்துல் ரசாக் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா அப்பா, அவங்களுக்கும் நன்றியை அப்புறம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னோடய மனைவி நிஷா, அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், டாக்டராக என்னோட உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்குறது என்ன விஷயம், சொத்தப்பல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கே அதுக்கான ஆன்சர் தெரியும். பொதுவாக 2 தடவை ப்ரஷ் பண்ணணும், 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணணும், ஏன்னா நிறையா சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் வந்துருச்சு. பட் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா டயட்டில் தான் நம்மளோட டென்டல் ஹெல்த்து ப்ளஸ் ஓவரால் ஹெல்த் எல்லாமே இருக்குது. அதுக்கு நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு என்ன டிப்ஸ் கொடுப்பனோ அதை இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கும் மினிமம் 5லேருந்து 6 மணி நேரம் கேப் கொடுத்தோம்னாலே நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட ஓரல் ஹெல்த்தில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நைட்டு சாப்பாட்டுக்கும் காலையில் சாப்பாடு மினிமம் 12 ஹவர்ஸ் கேப் கொடுக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம பெருசாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு பட்னி கிடக்கணும் அப்படின்லாம் சொல்லவில்லை. இதை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 3 வேளை சாப்பாடு வந்துடும். இந்த 3 வேளை சாப்பாட்டில் நடுவில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நைட்டு 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா திருப்பி காலையில் 8 மணி வரைக்கும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் கேப்பில் நம்ம வாய் எம்டியாகவே இருக்கும். ஸோ உடம்பும் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். நம்மளோட வாயிலையும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பாக்டீரியாஸ் இருந்தாலும் எல்லாமே அழிஞ்சிரும். அதே மாதிரி காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் திருப்பி மத்தியான வேலை 1 மணிக்கு சாப்பிடுவோம். ஸோ நடுவில் ஒரு 5 ஹவர்ஸ் கேப் வரும். நடுவில் திருப்பி டீ காஃபி அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் 1 மணிக்கு அப்புறம் திருப்பி ஈவினிங் 8 o'clock. ஸோ இதில் வந்து என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாமே நான் எப்படி சாப்பிட்ணுன்னா, 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு வேணால் டீ காஃபி குடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி நைட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 7 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சு 7 to 8 மார்னிங்கு, ஈவினிங் 7 to 8, ஆஃப்டர்நூன் 1 o'clock. இந்த ஸ்வீட் சாப்பிட்னாலே இந்த டைமில் முக்கியமான விஷயம், ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் அப்படின்னாலே நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு 1/2 hour பிஃபோராக சாப்பிட்டுக்கோங்க ஆசைப்பட்டீங்கன்னா. ஏன்னா நீங்கள் சாக்லேட் சாப்பிடும்போது வாயில் ஒட்டிக்கும். இப்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் 8 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா 8:30 or 9 o'clock நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அடுத்த வேளை சாப்பாடு வரைக்கும் உங்கள் வாயிலே ஒட்டியிருக்கும். இதுதான் உங்களுக்கு சொத்தை வரதுக்கான மெயின் காரணமாக இருக்கும். நீங்கள் வந்து 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து சாப்பிட்றதுனா உங்களுக்கு வந்து அடுத்த சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் ஃபைபர்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது அது எல்லாமே உங்களுக்கு வாயில் ஒட்டி இருக்காது. அதே மாதிரி நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்கணும். இன்னொரு விஷயம், குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நிறைய கேட்குறாங்க. எப்போ சாக்லேட் கொடுத்தாலும் அடிஷ்னலாக ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மாதிரி பழக்கப்படுத்தினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சொத்தை வராமல் இருக்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.